A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. தமிழகத்தில் தேர்தல் செலவு கணிக்கை தாக்கல் செய்யாத 27 வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 30 நாட்கள் தேர்தல் முடிந்து 30 நாட்களுக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அது விதி. அதை மீறிய 27 வேட்பாளர்கள் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து 3 ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர்கள் யார் என்ற பட்டியலை தேர்தல் ஆணையம் என்பது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் 27 பேர் தேர்தலில் 3 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது என்பதற்கான அந்த தகவலை எல்லாம் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய செலவு கணக்கு தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். அதை தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த வகையில் தான் கடந்த மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே தங்களுடைய வேட்புமனுக்களை, அதாவது செலவு கணக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாத 27 வேட்பாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதற்கான பட்டியல் தற்போது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.